எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் உண்மையுள்ளவர். அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். சில சமயங்களில் நம்ம என்ன யோசிக்கலான்னா, என் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே தொலைச்சிட்டேன், இதுக்கு மேலே எங்கள் சபை வளரவே வளராது, இந்த ஊழியம் அவ்வளோதான், என்னுடைய குடும்பமும் அவ்வளோதான், அப்படி நம்ம சிந்திக்கலாம். இதே சூழ்நிலையில் தான் இஸ்ரவேல் மக்கள் இருந்தாங்க பாபிலோனில். எல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா, எருசலேமெல்லாம் அழிச்சு போட்டாங்க, தேவாலயத்தை இடிச்சிட்டாங்க, இப்போ நம்ம அடிமைகளாக பாபிலோன்லேயும் சூசாவிலையும் வாழ்ந்துட்டுருக்கோம், இனிமேல் என்ன நடக்க போகுது, நம்ம பாட்டுக்கு நம்ம பொழப்ப பார்ப்போம், அப்படிதான் அவங்க நினச்சிட்டு இருந்தபோது திடீர்னு கடவுள் கோரேஸ் என்ற மன்னனின் மூலமாக அவர்கள் எருசலேமுக்கு போகும்படியாக அவர்களை தூண்டினார். இப்போ அவங்க எருசலேமுக்கு வந்தபோது என்ன நடந்தது? எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். முந்தின ஆலயத்தை கண்டிருந்த முதிர் வயதான ஆசாரியர்களும் லேவியர்களும் பிதாக்கள் வம்சங்களின் தலைவர்களும் அநேகர் இந்த ஆலயத்துக்கு தங்கள் கண்களுக்கு முன்பாக அஸ்திபாரம் போடப்படுவதை கண்டபோது மகா சத்தமிட்டு அழுதார்கள். வேறே அநேகம் பேரோ கம்பீர சந்தோஷமாய் ஆர்ப்பரித்தார்கள். ஜனங்கள் மகா கம்பீரமாய் ஆர்ப்பரிக்கிறதுனால் அவர்கள் சத்தம் வெகு தூரம் கேட்கப்பட்டது. ஆனாலும் சந்தோஷ ஆரவாரத்தின் சத்தம் என்னதென்றும் ஜனங்களுடைய அழுகையின் சத்தம் என்னதென்றும் பகுத்தறிய கூடாதிருந்தது. எல்லாம் தொலைஞ்சு போச்சுன்னு இருந்த மக்களை ஆண்டவர் மீண்டும் கட்டி எழுப்புகிறார். இந்த 12ஆம் வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இஸ்ரவேல் தேவாலயம் இடிக்கப்பட்டதை பார்த்த ஒரு கூட்ட மக்கள் பழைய தேவாலயத்தை தங்கள் கண்கூடாக பார்த்தாங்க. அவங்க கண்ணு முன்னாடி அந்த தேவாலயம் அழிந்து போனதையும் அவங்க பார்த்தாங்க. இந்த 70 வருடங்கள் எத்தனை முறை அவர்கள் கடவுளுடைய ஆலயத்தை நினைத்து அழுதிருக்கலாம். ஆனால் இப்போ அவர்களுடைய அழுகை வித்தியாசமானதாக மாறுகிறது. எப்படி வித்தியாசமானதாக மாறுகிறது என்றால், இப்போ அவங்க கடவுளுடைய ஆலயம் இடிந்து போயிடுச்சு, அழிந்து போய்விட்டது என்று அழுவாம, கடவுளுடைய ஆலயம் மீண்டும் கட்டப்படுகிறது என்று ஆனந்த கண்ணீர் விடுறாங்க. எனக்கு அன்பானவர்களே, தேவன் நம்முடைய வாழ்க்கையில நாம் இழந்ததை திரும்ப கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சில சமயம் ஐயோ எங்கள் சர்ச்சினுடைய சொத்துக்கள் போச்சு, இல்லை எங்களுடைய குடும்பத்தினுடைய எல்லா வசதியும் போச்சு, என்னுடைய ஆவிக்குரிய நிலைமை உடஞ்சி போச்சு அப்படின்னா நம்ம நினைக்கலாம். ஆனால் நம்ம ஆண்டவர்கிட்ட திரும்ப வரணும். பாருங்க, இஸ்ரவேல் மக்கள் இந்த எஸ்ராவின் புத்தகத்தில் திரும்ப வந்த உடனே அவங்க உடனடியாக ஆலய கட்டடத்தை கட்ட கிடையாது. முதல்ல அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை சரி செய்கிறாங்க. விக்கிரகங்கள் அகற்றப்படுகிறது, தேவனுடைய பலிபீடம் கட்டப்படுகிறது, தேவனுக்காக பண்டிகைகள் கொண்டாடப்படுகிறது, தேவனுக்காக தகன பலிகள் செலுத்தப்படுகிறது, தேவனுக்காக விசேஷித்த நாட்களும் ஓய்வு நாட்களும் அனுசரிக்கப்படுது. அப்போ அவங்க ஆவிக்குரிய பிரகாரமாக தங்களை சீர்திருத்தி கொள்கிறார்கள். அவங்க ஆவிக்குரிய பிரகாரமாக சீர்திருத்தி கொண்ட உடனே கர்த்தர் அவர்களை சரீர பிரகாரமாகவும் ஆசீர்வதிக்கிறார். கடவுளுடைய ஆசீர்வாதம் என்பது இந்த உலகத்தில் ஆவிக்குரிய பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் கடவுள் நமக்கு கொடுக்குறாரு, சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் கடவுள் நமக்கு கொடுக்குறார். இன்னைக்கு அநேக நேரத்தில் கிறிஸ்தவர்களாகி நாம் சரீர பிரகாரமான ஆசீர்வாதத்தை தான் தேடி ஓடுகிறோமே தவிர ஆவிக்குரிய எழுப்புதலையும் ஆவிக்குரிய மன மாற்றத்தையும் ஆவிக்குரிய உயிர்ப்பித்தலையும் தேடி நம்ம அடைவதில்லை. இப்போ இந்த முதிர்ந்தவர்கள் திரும்ப வந்த உடனே இவங்க எதிர்பார்க்கவே இல்லை, எருசலேம் மக்கள் ஆவிக்குரிய பிரகாரமாக உயிர்ப்பிக்கப்படுவாங்க, எருசலேம் தேவாலயம் கட்டப்படும். அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ரெண்டாவது நம்ம பார்த்தோம்னா, ஒரு புதிய கூட்ட மக்கள், இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஒருவேளை இவங்க பாபிலோனில் பிறந்து வளர்ந்தவங்களா இருக்கலாம். இப்போ அவங்க எருசலேமுக்கு வந்த உடனே ஆலயம் கட்டப்படுத்தினோடனே அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷமும் அழுகையும் பிரித்து பார்க்க முடியவில்லை. 13ஆம் வசனத்தில் அவ்வளோ ஒரு ஆர்ப்பாட்டம், அவ்வளோ ஒரு ஆரவாரம். அவர்களுடைய கண்ணீரை மகிழ்ச்சியாய் தேவன் மாற்றினார். இடிந்து போன அவர்களுடைய வாழ்க்கையையும் நகரத்தையும் ஆலயத்தையும் தேவன் மீண்டும் கட்டி எழுப்பினார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்னத்தை இழந்துட்டு நீங்கள் தவித்து கொண்டிருக்கிறீங்க? என்னத்தை தொலைச்சிட்டு நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க? எதையோ இழந்து இடிந்து போய் இனிமேல் ஒன்றும் இல்லைங்கிற நிலையில் இருக்கிறீங்களா? நம்ம ஆவிக்குரிய பிரகாரமாக ஆண்டவரை தேடும்போது ஆண்டவர் நாம் இழந்ததை நமக்கு திரும்ப கொடுப்பார். அவர் மீண்டும் கட்டுகிற தேவனாயிருக்கிறார். அவர் நம்முடைய காயங்களுக்கு மருந்தளிக்கிற தேவனாயிருக்கிறார். எனவே பிரியமானவர்களே, எப்படி இஸ்ரவேல் மக்கள் கடவுளை தொழுது கொண்டு கடவுளோடு தங்களுடைய உறவை புதுப்பித்து கொண்ட போது மேலான ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டார்களோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தேவனை தேடலாம். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற விக்கிரங்கள் என்னன்னு சொல்லி ஆராய்ந்து பார்த்து அவைகளை நம்ம அகற்றலாம். தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையில் முதலிடம் கொடுக்கலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வார். தேவன் நம்மோடு கூட இருப்பாராக. ஆமென்.